கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து வினையேற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 27வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். இன்னைக்கு பிறகு அநாதியாய் இருக்கிற அப்படின்னா காலாகாலத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழப்போகிற அநாதி தேவன் உனக்கு அடைக்கலமாய் இருப்பார், உனக்கு பாதுகாப்பாய் இருப்பார், உனக்கு பக்கபலமாய் இருப்பார், உனக்கு உதவியாயிருப்பார். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், உனக்கு ஆதரவாய் நிற்கும். ஆண்டவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதரவு கொடுக்கும். நேற்றைக்கு வரைக்கும் மனுஷன் கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கியிருக்கலாம், பார்ட்னர் கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கியிருக்கலாம், மனைவி கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கியிருக்கலாம், புருஷன் கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கியிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய நித்திய புயங்கள் இனி உனக்கு ஆதரவாய் இருக்கும். ஆண்டவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதரவாய் இருக்கும்போது உனக்கு விரோதமாக ஒருத்தனை எதிர்த்து நிற்க முடியாது. உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாக ஓடி போவார்கள். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஆதரவாக நின்னார்னா அங்கே வெற்றி கிடைக்கும். அன்றைக்கு எகிப்தியர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் ஆராதிக்கிற தெய்வம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு துணையாக ஆதரவாக நின்று எகிப்தின் சேனைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறாரு, இவங்களை விட்டு ஓடி போவோம். அப்போ பாருங்க, அவங்களுக்கு தெரியுது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆதரவாக சரியான நேரத்தில் வந்து இறங்குவார். நடுக்கடலில் அவ்வளோதான், மறுபடியும் நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க இந்த எகிப்தியர்கள்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கி நிற்கிற நேரத்தில் கர்த்தர் நேரடியாக அந்த இடத்துல இறங்கி வந்து அந்த பிள்ளைகளை மீட்டு கானானுக்கு வழி அனுப்பின தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது. அப்போ அதுக்காக ஆண்டவர் என்ன செய்தாருன்னா, எகிப்தின் சேனைக்கு விரோதமாக ஆண்டவர் யுத்தம் பண்ணார். அங்கே என்ன நடக்குதுன்னா, எகிப்தியர்கள் இஸ்ரவேலரை மறுபடியும் பிடிச்சு அடிமையாக கொண்டு போனேன்னு நினைக்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆதரவாக ஆண்டவர் அந்த எகிப்தின் சேனையை திரும்பி பார்த்தார். அவ்வளோதான், சேனை கலங்கடிக்கப்பட்டது. சேனையில் இருந்த அந்த ரதங்களில் இருக்கிற அந்த வீலெல்லாம் கலண்டு ஓடிச்சான். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இவங்க ஆராதிக்கிற தெய்வம் இவர்களுக்கு ஆதரவாக இருந்து நம்முடைய எகிப்தியர்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறார், இவர்களை விட்டு ஓடி போவோம். ஆனாலும் அவர்கள் கடலிலே சங்காரம் பண்ணப்பட்டார்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நம்முடைய அநாதி தேவன் உங்களுக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு ஆதரவாக இருந்து உங்களுக்கு உதவி செய்யும் என்கிற உத்தரவாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அதனால் எதை பற்றி கவலைப்படாமல் தைரியமாக இருந்து காரியங்களை நடப்பியுங்கள். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் சாந்தி சுப்பிரமணியன், மெல்பார்ன், ஆஸ்திரேலியா. எனக்கு மூல நோய் ஏற்பட்டு 2 வருடங்களாக வலி வேதனையில் மிகவும் கஷ்டப்பட்டேன். பல மருத்துவமனைகளுக்கு அடிக்கடி சென்றேன். மருந்து மாத்திரைகள் மற்றும் கிரீம் கொடுப்பார்கள். ஆனாலும் மூல நோய் கட்டி அப்படியே இருக்கும். இந்த நிலைமையில் நான் இமெயில் வழியாக சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு ஜெப விண்ணப்பம் அனுப்பியிருந்தேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்து அனுப்பிய வேத வசனங்களின் படியே தேவன் மகத்துவமான கிரியைகளை செய்தார். இமெயில் கிடைத்த 4வது நாளில் மூல நோய் கட்டி இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போய்விட்டது. மிகுந்த ஆனந்த களிப்புடன் இந்த சாட்சியை எழுதுகிறேன். எவ்வளோ நல்ல சாட்சி பார்த்தீங்களா? கர்த்தர் உங்களுக்கும் அப்படியே செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. அநாதி தேவன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அடைக்கலநாதராய் எழுந்தருளிவார். உம்முடைய நித்திய புயங்கள் இவர்களுக்கு எப்பொழுதும் ஆதரவாய் இருப்பதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளுடைய எல்லா கடன் பிரச்சனைகளிலே கர்த்தர் ஆதரவின் கரத்தை நீட்டும். ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய அவமானத்தின் மத்தியிலே கர்த்தருடைய ஆதரவின் கரம் நீட்டப்படட்டும். என் பிள்ளைகளுடைய இன்றைய விஷயத்தில் கர்த்தருடைய கரம் ஆதரவாய் எழுந்தருளி வருவதாக. என் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனுடைய கரம் இவர்களுக்கு அனுகூலமாய் இருப்பதாக, ஆதரவாய் இருப்பதாக.
உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உன் நகரத்திற்கும் ஆதரவாய் இருப்பேன் என்று எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்லி அப்படியே நிறைவேற்றின ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் அப்படியே நிறைவேற்றி என் பிள்ளைகளுடைய இருதயத்தை கர்த்தர் மகிழ பண்ணும். இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை நினைத்தரலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்கிற இந்த மங்கள வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். என் பிள்ளைகளோடு இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.